வணக்கம். 2025 வருமான வரிச் சட்டம் வரப்போற 2026ஆம் ஆண்டுக்கு நிறைய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. நியூஸ்ல இத பத்தி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா கூட இருக்கலாம். ஆனா கவலையே வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி இந்த வரி மாற்றங்களை சின்ன சின்ன பிரிவுகளா பிரிச்சு இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை கவர் பண்ண போறோம். 1. டாக்ஸ் இயர் 2026க்கான அறிமுகம். 2. புதிய வரி விகிதங்கள். 3. வாடகை மற்றும் அலவன்ஸ் மாற்றங்கள். 4. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டெட்லைன்ஸ். கடைசியா பழைய ஃபார்ம்களுக்கு வந்திருக்க புதிய பெயர்கள். முதல்ல வரி ஆண்டு 2026 பத்தி பாப்போம். இந்த ஒரு சின்ன நிர்வாக மாற்றம் இனிமே நம்ம வேலையை எவ்ளோ சுலபமாக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. இத்தனை நாளா நாம ஃபைனான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர்னு 2 தனித்தனி வார்த்தைகளை வச்சுட்டு ரொம்பவே குழம்பிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த கஷ்டம் இனிமே இல்ல. இந்த 2 குழப்பமான வார்த்தைகளையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலா டாக்ஸ் இயர், அதாவது வரி ஆண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். பழைய முறையில ஃபைனான்ஷியல் இயர் 25-26 மற்றும் அசஸ்மெண்ட் இயர் 25-26 அப்படின்னு ரெண்டையும் நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருந்தது. இதுவே பெரிய கன்ஃபியூஷன் தான். ஆனா புதிய முறையில சிம்பிளா டாக்ஸ் இயர் 2026-2027ன்னு சொன்னா போதும். கேட்கவே ரொம்ப ஈஸியாவும் தெளிவாவும் இருக்குல்ல? அடுத்ததா எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த புதிய வரி விகிதங்கள், அதாவது நியூ டாக்ஸ் ஸ்லாப்ஸ், நம்ம கைப்பணத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பாப்போம். இந்த புதிய முறைப்படி அடிப்படை வரி விகிதம், அதாவது பேஸ் டாக்ஸ் ஸ்லாப், இப்போ 0லிருந்து 4 லட்சம் வரைக்கும்னு நிர்ணயம் பண்ணிருக்காங்க. இதுதான் வரிக்கான ஒரு புதிய அடித்தளம். இப்போ இந்த 60,000 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. செக்ஷன் 87க்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்க புதிய வரி தள்ளுபடி வரம்பு இதுதான், அதாவது ரிபேட் லிமிட். இது பல பேருக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் சொல்லலாம். இதுவே நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குற மாத சம்பளதாரரா இருந்தா உங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. இந்த செக்ஷன் 87 தள்ளுபடி வரம்பு சம்பளதாரர்களுக்கு 60,000ல இருந்து 75,000 ரூபாயா உயருது. இது நிச்சயமா நம்ம டாக்ஸ் சுமையை கணிசமா குறைக்கும். பழைய முறையில அதிகபட்ச வரி குறைப்பே வெறும் 12,500 ரூபாயா தான் இருந்தது. அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா இந்த 60,000லிருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிற தள்ளுபடி ஒரு மிகப்பெரிய ஏற்றம். இது உங்க சேமிப்புல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. வாடகை மற்றும் இதர படிகள், அதாவது ரெண்ட் அண்ட் அலவன்சஸ்ல வந்திருக்கிற முக்கியமான ரூல்ஸ் மாற்றங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். பலரும் ரொம்பவே எதிர்பார்க்கிற HRA, அதாவது வீட்டு வாடகைப்படி கணக்கீட்டை பத்தி பாப்போம். சம்பளத்துல 10% கழிப்பது, அடிப்படை சம்பளத்துல 50% அப்படிங்கிற ரெகுலரான விதிகளோட புதிய வரிமுறையில அதிகபட்ச வரம்பா அடிப்படை சம்பளத்துல 40%ன்னு ஒரு கேப் வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமே முறையான வாடகை ஒப்பந்தம், அதாவது ரெண்ட் அக்ரிமெண்ட் வச்சிருக்கிறது கட்டாயம். அது இல்லனா கண்டிப்பா நீங்க தள்ளுபடி கேட்க முடியாது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. புதிய வரிமுறையில இப்படி பல சிறப்பான மாற்றங்கள் வந்திருந்தாலும் ஒட்டுமொத்தமா பார்த்தா பழைய வரிமுறையில தான் அதிகமான வரி விலக்குகள் பொதுவா கிடைச்சது. இது ஒரு தகவல் தான். உங்க முதலீடு செலவுகளை பொறுத்து நீங்க எந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது டிரைவர் அலவன்ஸ், அதாவது கார் ஓட்டுநர் படியில என்ன மாற்றம்னு பார்க்கலாம். இப்போ இத காரோட இன்ஜின் அளவை பொறுத்து புரிச்சிருக்காங்க. 1600 சிசி அல்லது அதுக்கும் குறைவான இன்ஜின் திறன் கொண்ட கார்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையா 5,000 ரூபாய்னு நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல இன்ஜின் திறன் இருந்தா அதோட கணக்கீடு கொஞ்சம் வித்தியாசப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க ஹாஸ்டல் அலவன்ஸ் அல்லது வெளிநாட்டு படிகள், அதாவது ஃபாரின் அலவன்ஸ் வாங்குறவரா இருந்தா வருஷ கடைசியில இந்த கணக்கீடுகள்லயும் சில அப்டேட்ஸ் வரப்போகுது. இத நீங்க கட்டாயம் கவனத்துல வச்சுக்கணும். இப்போ 4வது பகுதி, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தேதிகள். இந்த தேதிகளை நாம மிஸ் பண்ணிட்டா அது நமக்கு தேவையில்லாத அபராதங்களை கொண்டு வந்துடும். இந்த டைம் லைனை பாருங்க. அக்டோபர் 31ஆம் தேதி பொதுவான ஒரு கடைசி தேதியா கொஞ்சம் தளர்த்தப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அறிக்கை தாக்கல் செய்யறதுக்கான டெட்லைன் நவம்பர் 30ன்னு குறிக்கப்பட்டிருக்கு. அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாம கொஞ்சம் முன்னாடியே உங்க வேலைகளை முடிச்சிடுங்க. கடைசியா நம்ம 5வது பகுதி, டாக்ஸ் ஃபார்ம்ஸ்னாலே நமக்கு எப்பவும் கொஞ்சம் தலைவலி தான் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, பழைய ஃபார்முகளுக்கு இப்போ புதுசா சில பேர்களை வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்திரலாம்.
இது உங்களுக்கு ஒரு சிம்பிளான சீட் ஷீட் மாதிரி பயன்படும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பழைய ஃபார்ம் 16 மற்றும் டிடிஎஸ் சான்றிதழ்கள் எல்லாம் இனிமே ஃபார்ம் 130 மற்றும் 131ன்னு புதுசா அழைக்கப்பட போகுது. அதே போல நம்மளோட முழு வரி விவரங்களையும் காட்டுற அந்த பிரபலமான ஃபார்ம் 26AS இனிமே ஃபார்ம் 168ன்னு பேர் பெறும். இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க டாக்ஸ் ஃபைலிங் நேரத்துல ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்க, ஃபார்ம்களோட பெயர்கள் மாறிடுச்சு, வரி வரம்புகளும் பெரிய அளவுல மாறிடுச்சு. நான் உங்ககிட்ட கேக்குற முக்கியமான கேள்வி இதுதான். தொடர்ந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கிற இந்த டாக்ஸ் சட்டங்களுக்கு ஏப்ப மாதிரி உங்களோட தற்போதைய நிதி திட்டங்கள், அதாவது உங்க ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் தயாரா இருக்கா? இந்த 2026க்கான புதிய ரூல்ஸை மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட நிதியை இப்போவே முன்கூட்டியே பிளான் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திட்டமிடுங்கள், சிறந்து விளங்குங்கள்.